வணக்கம் நண்பர்களே. நாங்கள் மீண்டும் வால்பாறைக்கு சென்றோம். ஏன் தெரியுமா? எம் முன்னோர்கள் கட்டிய கோவில் கொடை விழாவுக்கு. கோவிலில் கொடியேற்றும் நிகழ்வு. அருள்மிகு ஸ்ரீ முன்னேஸ்வரன் திருக்கோவில் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ காளீஸ்வரி அம்மன் திருக்கோவில் 47ஆம் ஆண்டு திருவிழாவை காண முதல் நாள் முன்னேஸ்வரன் கோவிலுக்கு தீர்த்தம் எடுத்து சென்று அஷ்டசம முச்சிகல பூஜை நடைபெற்றது. இரவு 12 மணிக்கு -°C சரியான குளிர். அனைவருமே ஸ்வெட்டர் போட்டு தான் போனோம். பாருங்கள், முன்னேஸ்வரன் கோவில் அழகாக இருக்கிறது. கிடா வெட்டி பூஜையும் நடைபெற்றது. பின்பு சாமியாட்டம் பாருங்கள். பின்பு நையாண்டி மேளமும் கரகாட்டமும் நடைபெற்றது. அடுத்த நாள் காளீஸ்வரி அம்மன் கோவில் திருவிழா. இரவில் வடக்கத்தி அம்மன் பூஜையோடு ஆரம்பிக்கப்பட்டது. அப்பப்பா சரியான குளிர். ஆற்றிலிருந்து சக்தி கரகத்துடன் அம்மனை அழைத்து வருது. நான்கு நாட்கள் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது. முல்லைப்பாரியும் பால் குடமும் எடுத்து பால் அபிஷேகமும் நெய் அபிஷேகமும் நடைபெற்றது. பின்பு கோவில் வளாகத்தில் பொங்கல் வைத்தல் நடைபெற்றது. ஆனால் நானும் கூட்டத்தில் சிக்கியதுனால் சரியாக புகைப்படமும் எடுக்க முடியவில்லை. சற்று சோகமாகவே உள்ளது. அடுத்து கிடா வெட்டு நிகழ்வானது நடைபெற்றது. சற்று பயமாகவே இருந்தது. ஆனாலும் பார்த்தேன். எல்லாம் நன்மைக்கே. தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. உறவுகள் அனைவரும் பசியார உண்டு மகிழ்ந்தனர். மாலை 4 மணிக்கு மஞ்சள் நீராட்டுதல், முளைப்பாரி மற்றும் அம்மனை ஆற்றில் விடுதல் நடைபெற்றது. மிகவும் மகிழ்ச்சியான நிகழ்வு இது. ஊர் மக்கள் ஒற்றுமையாக கொண்டாடிய நிகழ்வு. இளைய தலைமுறையின் ஆட்டத்தை பார்த்தீர்களா? கோவில்கள் அனைத்தும் எம் முன்னோர்களால் கட்டப்பட்டது. அதன் வழியே அவர்களின் தலைமுறை மற்றும் ஊர் மக்கள் ஒன்றிணைந்து இப்பெருவிழாவை சீரும் சிறப்புமாக இன்று வரை நடத்தி கொண்டு வருகின்றனர். அன்றிரவு எம் உறவுகளின் கலை நிகழ்ச்சிகளோடு திருப்பணிக்குழு நன்றி கூற விழா இனிதே நிறைவு பெற்றது.